குறைஞ்சதை வரவேற்கிறோம். இது முதலே செய்திருக்க வேண்டிய விலை வேர்ல்ட் மார்க்கெட்டில் விலை குறைஞ்சிட்டு இப்போ ஒரு நாளுக்கு அப்புறம் இப்போ குறைஞ்சிருக்குது. முதலே செய்திருக்க வேண்டிய விலை சரியாக இருந்தது. இப்போ கேள்விப்பட்டு தான் இப்போ நானே அடிக்க வாரேன் பெட்ரோலை. அப்போ உங்களுக்கண் நன்றி, எங்களை ஜனாதிபதிக்கு தான் உங்களுக்கண் நன்றியை தெரிவிக்கணும். அதோட இப்படியான இதை நீங்கள் எல்லாம் சிறிய சிறிய தொகையாக கூட்டி இவ்வளோ பெரிய விலைக்கு வந்த பெட்ரோலை ஒரே நாளில் பெரிய தொகையை கொண்டு குறைச்சிருக்கு இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தின் இந்த ஒரு நடவடிக்கையானது அவர்களுடைய நல்லாட்சிக்கான முதல் ஒரு கால எடுத்து வைப்பாகத்தான் நாங்கள் இதை நினைக்கிறோம். இந்த ஆசிரியர் மட்டத்தில் நிறைய பேர் இந்த விளவு செலவுக்கு மத்தியில் தூர இடங்களுக்கு எல்லாம் வாகனங்களில் மோட்டார் சைக்கிளில் பிரயாணம் செய்து வர இது நல்ல ஒரு இந்த ஆசிரியர்களை பொறுத்தவரை நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அதெல்லாம் விலை குறைஞ்சதுனால இப்போ கடல் தொழிலுக்கு போகிறார்கள், விவசாயிகள் எல்லாரும் நன்மை பெற்றிருக்கு. இதால் அதிகரித்த விலை இந்த குறைந்ததனால் பல நன்மைகள் ஏற்பட்டுள்ளது. இது நீண்ட காலமாகவே இந்த விலை அதிகரிப்பு நீண்ட காலமாக இருந்தது. இன்று அது திடீரென 33 ரூபாய் குறைந்ததால் பெரும் நன்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நமது விற்பனையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறோம். இன்று விடிய குறைந்தபடியால் இன்னும் அதற்கான இந்த ஆட்சி மாற்றம் தான் எல்லாத்தையும் காரணம். பெட்ரோல் விலை குறை பொதுவாக எரிபொருள் விலை குறைப்பால் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவுகள் குறையும். அதால் மக்கள் கண்டிப்பாக நம்புகின்றோம். 29ஆம் தேதி பட்ஜெட் இருக்குன்னு சொல்கிறோம். அதில் கண்டிப்பாக எல்லா பொருட்களின் விலையும் குறையும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதியாக வந்ததுனால பெட்ரோல் விலை, மண்ணெண்ணெய் விலை எல்லாம் குறைஞ்சதுனால எங்களோட பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ விலை குறைஞ்சதாக அதிகமாக அடிக்கணும். இப்போ முந்தி சேர்ச்சியில் இப்போ இந்த குறைஞ்சதாக தனம் கூட வருது. அதுக்காகவே இன்னும் குறைக்க வேண்டிய தனம் கேட்குது. தனியார் சங்கங்களை நாங்கள் இந்த எரிபொருள் விலை குறைப்பையிட்டு மிகவும் சந்தோஷப்படுகிறோம், வரவேற்கிறோம். இதனாலே எங்களுடைய தனியார் பஸ்ஸு உரிமையாளர்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமுடையவர்கள் என்ற கருத்தை உங்களுக்கு நிர்ணயிக்கிறது. இப்போ தற்சமயம் இந்த எரிபொருள் விலை குறைப்பின் காரணமாக அதிகமாக எங்களுடைய கட்டணங்கள் குறைவடையும். அதை நாங்கள் விரும்பாமலும் அந்த குறைந்த கட்டணத்தை ஏற்க வேண்டிய நிலைப்பாட்டுக்கு இருக்கிறோம். இது இந்த எரிபொருள் மட்டுமல்ல, வாகனத்தின் உதிரி பாகங்கள், பேட்டரி போன்ற இவைகளையும் புதிய ஆட்சியில் அரசாங்கத்தினாலே விலைகள் குறைப்பு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நான் கார்னர் சங்க தலைவரும் இணையத்தில் நல்ல ஒரு 10 பொருட்களின் விலை குறையும் என்று கூட தகவல் மூலம் பார்க்கும்போது எதிர்பார்க்கணும். இது குறைச்சி தான் ஜனம் கேட்கும், குறைச்சி தான் நாங்கள் விட வேண்டியது. அதான் இப்போ வரவேற்கத்தக்கது. என்னென்னா கடந்த காலத்தில் பெட்ரோல் விலை கூடனால எங்கள்கிட்ட நிறைய பேர் வாகனங்கள் வாங்க வரக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க. இப்போ தற்போது பெட்ரோல் விலை குறைச்சிருக்கனால நாங்கள் எதிர்பார்க்குறோம், நிறைய பேர் எங்கள்கிட்ட வாகனங்கள் கொள்வரவு செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். மண்ணெண்ணெய் விலைன்னு மரக்கறிகள் அது செய்யறதெல்லாம் பெரிய கஷ்டம். இப்போ மண்ணெண்ணெய் குறைஞ்சதால விவசாயிகள் கொஞ்சம் நன்மை அடையுது. பெட்ரோல் விலை குறைஞ்சா இன்னும் வாகனங்கள் கூடி 3 கிலோமீட்டர் எல்லாம் நினைக்கிறோம். மற்றது நல்ல விஷயம் எங்களுக்கு. இப்போ இந்த பாவனையாளருக்கு நல்ல விஷயம் குறைகிறது. இன்னும் குறையுமென்ற ஒரு வதந்தி அடிப்படுது, அது குறையுமா? நல்ல ஒரு 10 பொருட்களின் விலை குறையும் என்று கூட தகவல் மூலம் பார்க்கும்போது எதிர்பார்க்கணும். அதில் ஒன்றாகத்தான் நாங்கள் இந்த பெட்ரோல் விலை குறைப்பையும் கருதுகிறோம். பெட்ரோல் விலை குறைஞ்சனால எல்லாரும் ஒரு வாகனம் ஒன்று வாங்குகிற ஐடியா ஒன்று வச்சு கட்டாயமாக வாகனம் ஒன்று வாங்குவாங்க. என்னடா எங்கள்கிட்ட நிறைய வாகனங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் புதுசாக எங்கள்கிட்ட வந்திருக்க வாகனங்கள் எல்லாம் பெட்ரோல் நல்லா கூடிய அளவு வேலை செய்யக்கூடிய வாகனங்கள் தான் வருது. அவையில் கட்டாயமாக அதனால் மக்கள் எங்கள்கிட்ட வாகனங்கள் வாங்குவான்னு எதிர்பார்க்குறோம். உண்மையுண்டு தான் நினைக்கிறோம். ஆட்சி மாற்றத்தால் இந்த பெட்ரோலை எல்லாட்டி இவ்வளோ இல்லை. இப்போ தான் அந்த பெட்ரோல் மாற்றத்துக்கு நல்ல விஷயம். ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்கள்.